இல்லை திரு ஜீவசகாப்தன் உங்கள்கிட்ட இருந்து தொடங்குறேன். இப்போ ஒருபுறம் மாணவர்கள் போராட்டம் தீவிரம் அடைஞ்சிக்கிட்டு இருக்குது. தமிழ்நாட்டிலையும் பார்க்குறோம், சென்னை தவிர்த்து மற்ற இடங்கள்லையும் நடத்துகிறாங்க. இன்றைக்கி மாலை திரைக்கலைஞர்களும் அவர்கள் தங்களுடைய போராட்டத்தை கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் பாஜக இவர்களுடைய நோக்கம் வேறவா இருக்குது. தேச விரோதிகள் உள்ளே வந்துட்டாங்க, இவங்கெல்லாம் மாணவர்கள் தானா அப்படின்னு நைனா நாகேந்திரன்லேருந்து பல தலைவர்களும் கேள்வி எழுப்புறாங்க. என்ன நோக்கமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? அவர்கள் நோக்கத்தை விட இதுவரையும் பாரதிய ஜனதா அவர்கள் அரசியல் நடைபெற்ற போராட்டங்களை எப்படி வர்ணனை செய்திருக்குன்னு பாருங்க. விவசாயிகள் போராட்டத்திலிருந்து இதுவரையும் போராடியவர்களை அவர்கள் மதிப்பு கொடுத்து, இவங்க நம்ம நாட்டினுடைய குடிமகன், வாக்களிக்கக்கூடியவர்கள், இவங்க ஒரு பிரச்சனையை சொல்றாங்களே, உட்கார்ந்து பேசுவோன்னு இதுவரையும் பாஜக என்றாவது பேசியிருக்கா? இந்த போராட்டம் தவிர்த்துட்டே நம்ம பிற போராட்டங்களை கேட்குறேன். போராடுனா அடுத்த நிமிடம் என்ன? இதே டெல்லியில் சிஏ எதிர்ப்பு போராட்டம் நடைபெற்ற அடுத்த நிமிடம் அவர்கள் ஜிகாதிகள், கிறிஸ்தவ மிஷினரிகள், தேச துரோகிகள், அர்பன் நக்சல், இந்த மாதிரி வார்த்தைகளை இதைத்தான் உடனே சொல்லிடுவாங்க அவங்க. அதனால அவர்கள் இப்படி சொல்வது நமக்கு புதிதும் இல்லை, எனக்கு இது ஆச்சரியமாகவும் இல்லை. இல்லைங்க, மோடி அவர்கள் உறுதிமொழி கொடுக்குறாரு, நடவடிக்கை எடுத்திருக்கிறோம், ஏற்கனவே 13 பேர் எடுக்கப்பட்டிருக்கு, உறுதியா நடவடிக்கை எடுப்போம் நேத்தும் சொல்றாரு. மாணவர்களின் எதிர்காலத்தை விட எங்களுக்கு வேற எதுவும் முக்கியம் கிடையாதுன்னு உறுதிமொழி கொடுக்குறாரு. ஆனாலும் போராட்டத்தை தொடர்றாங்கன்னா அப்ப அவங்களுடைய நோக்கத்தை எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும்? இல்லை, போராட்டத்தை தொடர்றாங்கன்னா நீட்டு வேண்டாம் என்பதுதான் தமிழ்நாட்டினுடைய நிலைப்பாடு. வட இந்தியா இன்னும் அந்த நிலைக்கு வரல. அவர்கள் நீட்டுங்கிற கான்செப்டை மாநில சுயாட்சி, கூட்டாட்சி தத்துவம், இப்படி பல்வேறு விஷயங்கள்லேருந்து நம்ம எதிர்க்கிறோம். முதல்ல நீ பொது அந்த ஒரே நுழைவுத் தேர்வு, இந்தியா முழுமைக்கு ஒரு தேர்வுங்கிற அடிப்படையே, அதுவே இந்த ஒரு இந்தியாங்கிறது ஒரு அமைப்பே கிடையாது. அதனால் அது மாநிலங்களுக்கு எதிரானது அப்படிங்கிற அந்த தேசிய இன உணர்வு தமிழ்நாட்டில் உண்டு. அந்த தேசிய இன உணர்வு இருக்கிறனால தான் திராவிட இயக்கம் அதை முழுமையாக கொண்டு வந்தது. அதனால தான் இன்றைக்கி ரோல் மாடலாக தமிழ்நாடு இருக்குது. ஆனால் அங்கே குழுமி இருக்கக்கூடிய வட இந்திய அமைப்புகள், இடதுசாரி அமைப்புகளுக்கு இந்த திராவிட இயக்க சிந்தனைங்கிறது கிடையாது. தர்மேந்திர பிரதான் பதவி விலகணுங்கிறது அதான் கோரிக்கை. அது எனக்கு தெரிஞ்சு தர்மேந்திர பிரதான் பதவி விலகணும் அப்படிங்கிறது நீட் தேர்வுங்கிற சிஸ்டத்தை காப்பாற்றுற ஒரு விஷயம் தான். ஒரு வகையில் நீட் தேர்வுங்கிற சிஸ்டத்தை நீக்கணும்னு போராடிக்கிட்டு இருக்கிறப்ப அதில் ஒரு பிரச்சனை இருக்குது, அதை சரி செய்யுங்கன்னா நீட்டை காப்பாற்றுற விஷயம்தான். அதனால நம்முடைய கொள்கைப்படி இப்ப தர்மேந்திர பிரதான் பதவி விலகுவதல்ல, நீட்டுங்கிற அமைப்பையே நீக்கணும். இதுக்கு தர்மேந்திர பிரதான் செய்த முறைகேடுக்கு அவருக்கு தண்டனை கொடுக்கட்டும். நீட்டு என்பதே நீக்கணும் அப்படிங்கிற விஷயம் தான். இன்னைக்கு வரையும் இடதுசாரிகளோ வேற எந்த மாநிலங்களோ இந்த அளவுக்கு இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு போராடல. அதனாலதான் இப்பதான் அவங்க அந்த ஓட்டை இருக்கு, கசிவு இருக்கு, அதை அடங்கிங்கிற ரேஞ்சுக்கே வந்திருக்காங்க. நீட்டுங்கிற தேர்வே உங்களுக்கு முறைகேடு தான். இந்தியா முழுமைக்குங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குல்ல, அதுவே உங்களுக்கு ஒரு முறைகேடு தான். அந்தந்த மாநிலத்துக்குன்னு இருப்பது மட்டும்தான் உங்களுக்கு சரியா இருக்கும். ஸோ இந்த ஒரு அரசியல் நீங்க தெரியணும்னா பெரியாரு, தேசிய இனம், தமிழ் உணர்வு, அவர் ஏன் தனித்தமிழ்நாடு கேட்டாருங்கிறது இருந்து பல்வேறு விஷயம், அதெல்லாம் இப்போதைக்கு புரிய வைக்க முடியாது. ஒரே நாடு தான், அதெல்லாம் இல்ல அவர் ஏன் கேட்டாருங்கிற விஷயத்துல வரும். ஆனா இந்த விஷயங்களை இப்ப நம்ம சொல்லி புரிய வைக்க முடியாது. ஆனால் இப்போ அங்க போராடுகின்ற மாணவர்கள் அவங்க இடதுசாரி சிந்தனையா வலதுசாரி சிந்தனையா அதெல்லாம் இப்ப அவசியமே கிடையாது. அழகா அவங்க வைக்கிற கோரிக்கை பெரிய கொள்கை சார்ந்த விஷயம்லாம் கிடையாது. தப்பு செஞ்சிருக்காரு. நீங்க வைக்கின்ற எல்லா பொது தேர்வுகளும் போட்டித் தேர்வுகள்லையும் ஓட்டை இருக்கு, உடசல் இருக்கு. இதை கேட்டா அவங்க ஒரு பதில் சொல்லுவாங்க, காங்கிரஸ் ஆளுகின்ற மாநிலங்களில் வினாத்தாள் கசிவு, ஏங்க அதுவும் தப்பு தாங்க. ஏதோ தமிழ்நாட்டை சொல்றாரு, நேத்து சொல்றாரு, எல்லாமே தப்பு தானே. இப்ப இது ஒரு எங்க இருந்து வருது? எல்லா அதிகாரத்தையும் மையப்படுத்தி நீங்க வைத்திருப்பதனால தான் இந்த ஊழல், முறைகேடு இதெல்லாம் வருது. எப்பவுமே ஒரு ஜில்லாவை கேட்பதை விட, ஒரு மாவட்டத்தை கேட்பதை விட, மாநிலத்தை கேட்பதை விட டெல்லியை கேட்பதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அதனாலதான் முறைகேடுகள் நடக்குது, ஒரு மையப்படுத்தப்பட்ட அதிகாரத்தால் நடக்குது. இப்ப அந்த குழந்தைகளுக்கு இவ்வளவு விரிவான இந்த பின்னாடி உள்ள கூட்டாட்சி தத்துவத்தோட பேச முடியல. ஆனா நம்ம படிச்சும் பிரயோஜனம் இல்ல, படிச்சாலும் நம்ம ஏமாற்றப்படுகிறோம், படிச்சு ஏமாற்றப்படுகிறோம். படிச்சா முன்னேறுவோம், படிச்சா நம்ம சம்பாதிக்கலாம் நினைத்து கொண்டிருந்த ரொம்ப சராசரியான வீட்டு பிள்ளைங்க தான் அதுக்கெல்லாம். அந்த குழந்தைங்க வேற வழி இல்லாம நீ களத்துக்கு வந்திருக்கு. அந்த குழந்தைகளுக்கு இந்துத்துவ எதிர்ப்பு, ஒரு என்ன சொல்றது, இடதுசாரி சிந்தனைங்கிற மாதிரிலாம் கிடையாது. ஆனா இடதுசாரி அமைப்புகள் பின்னாடி வந்திருக்கிறாங்க, பிரகாஷ்ராஜ் போன்றவர்கள் வர்றாங்க, வேற கட்சி தலைவர்கள் போய் ஆதரவு தர்றாங்க. ஆனா அந்த குழந்தைங்க வர்றத இவங்க தீவிரவாதிகள், இவங்கெல்லாம் குண்டாஸ், இந்த மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்துவது என்பது கண்டிக்கத்தக்கது. இந்த பிரச்சனையை அவங்க தீர்க்கிறத விட போராடுபவர்களை தீர்க்கணும். உங்களை குறை சொல்லி காலி செய்யணுங்கிற அந்த நோக்கத்துல தான் அரசு நிற்கதே ஒழிய உட்காது. ஏங்க நான் ஒன்றும் இல்லைங்க, இவ்வளவு நாள் ஏங்க நீடிக்கணும்? ராகுல் காந்தி வந்ததே லேட்டு, தூக்கிட்டு போனதெல்லாம் விடுங்க. ராகுல் காந்தி வந்தோன்னா ராகுல் காந்தி சப்ஜெக்ட்லேயே கிடையாது. சப்ஜெக்ட் போராடுற மாணவர்கள் தான். மோடியா இருக்கட்டும், யாரா அமித்ஷாவா இருக்கட்டும், போய் உட்கார வேண்டியதானே. எம்எல்ஏக்களும் மேற்கு வங்க எம்எல்ஏக்கள் எம்பிக்களை வாங்கும்போது மட்டும் உடனே பேச்சுவார்த்தை நடத்த முடியுதுல்ல. உடனே அடுத்த கட்சியிலேருந்து எம்பிக்களை உடனே வாங்கி அவங்கள சிக்கிமில், இந்த திரிபுராவில் ஒரு கட்சியில் சேர்த்து விட முடியுதுல்ல. அதுக்கெல்லாம் வேகமாக செயல்படுறவங்க
யார் இவங்க? நம்ம பிள்ளைங்க தானே, இந்திய திருநாட்டின் பிள்ளைகள் தானே, உங்களுக்கு ஓட்டு போட்ட விட்டு பிள்ளைங்க தானே, போய் உட்கார வேண்டியதானே. யார் நடிகர் பிரகாஷ்ராஜ் வந்து உட்கார்றாரு, போய் உட்காந்து என்ன ஏதுன்னு ஏன் கேட்கக்கூடாது? ஒரு பிரதமரோ ஒரு அமித்ஷாவோ ஏன் கேட்கக்கூடாது? காங்கிரஸ் மாதிரி கட்சிகளுக்கு பின்னாடி இருக்குங்கிறாங்க. எனக்கு அது காமெடியா இருக்கு. காங்கிரஸ் எங்க இருக்கு? ஏதோ 2 நாளைக்கு முன்னாடி வந்துட்டு அவரு டைரக்டா ஏதோ மோடி வீட்டுக்கு பின்னாடி போயிட்டாரு. இந்த எந்த கட்சியுமே அதுக்கு பின்புலத்துல இல்ல. ஆனா இந்த மாதிரியான போராட்டம் வரும்போது இடதுசாரி அமைப்புகள், மாணவர் அமைப்புகள் கண்டிப்பா வருவாங்க. மாணவர் பிரச்சனை என்றால், கல்விக்கான பிரச்சனை என்றால், இந்துத்துவ பிரச்சனை என்றால், உணவு அரசியல் என்றால் இடதுசாரிகள் இந்திய அளவில் எந்த மாநிலமா இருந்தாலும் வருவாங்க. அதனால அவங்க இங்க வரதான் செய்வாங்க. ஆனால் அவர்கள் தூண்டி விட்டவர்கள் அல்ல. அவர்கள் காக்ரோச் பார்ட்டின்னு ஒரு அமைப்பு உருவாக்க வேண்டிய அமைப்பு, பிராக்சி அமைப்பு அவங்களுக்கு. பிரதான் ராஜினாமா பண்ணிட்டாரு, எல்லா விஷயத்துக்கும் தீர்வு கிடைச்சிருமா? கிடைக்காது. பறிபோன 25 உயிர்கள் கிடைச்சிருமா? நீட்டுக்கான அந்த டிப்ரெஷன் எல்லாம் போயிடுமா? பிரதான் பதவி விலகிட்டா என்ன நடக்க போகுது? பிரதான் பதவி உங்க நோக்கம் என்ன? அப்ப ஏதோ இந்த அரசுக்கு குடைச்சல் கொடுப்பது அப்படிங்கிறது நோக்கமா, இல்ல நீட் தேர்வு முறைகேட்டில இருந்து பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு தீர்வுங்கிறது நோக்கமான்னு கேட்கிறாங்க. அரசினுடைய அலட்சியம், அவர்கள் உருவாக்குற இந்த கல்வி அமைப்பு தானே பிரச்சனை உருவாக்குது. அரசுக்கு குடைச்சல் கொடுப்பதுதான் நோக்கம். இதுல என்ன சந்தேகம்? எங்க அரசுக்கு அழுத்தம் கொடுப்பதாங்க போராடுபவர்களின் நோக்கமே. நீ ஏன் கத்துறன்னா உன் காதுல கிளியணும், உன் காதுல கேட்கணுங்கிறதுக்காக தான் அவன் கத்துறான், கதறான். அப்புறம் உங்க நோக்கம் என்னை தொந்தரவு பண்ணுவதுனா, தொந்தரவு பண்ணுவதுதான். ஆளும் அரசை தொந்தரவு பண்ணுவதுதான் போராட்டக்காரர்கள் நோக்கம். நீ திரும்பி பார்க்கணும். எவ்வளவு கத்துனாலும் உன் காது கேட்க மாட்டேங்குது. அப்போ படார் படார் நாங்க அடிப்போம், டமார் அடிப்போம், பறை அடிப்போம். என்ன சொன்னா உன் காதுல கேட்கும்போது செய்வாங்க. அதனால் இவர்கள் போராடுபவர்களின் கோரிக்கை என்ன? அது ஏன் இப்படி தெருவுக்கு வந்தாங்க? அவங்க எல்லாம் ஒன்றும் பெரிய ஆக்டிவிஸ்ட் குடும்பமோ மாவோயிஸ்ட் குடும்பங்களா கிடையாது. இவங்க அதைத்தான் சொல்லுவாங்க, எல்லாம் நக்சல் பாரி, இல்லைன்னா கிறிஸ்துவ மிஷினரி, இல்லைன்னா வெளிநாட்டுல இருந்து ஃபண்டு வருதுங்குவாங்க. விவசாயிகள் போராட்டத்துக்கு சச்சின் டெண்டுல்கரை வச்சு பேச வச்சாங்கல்ல, வெளிநாட்டுல இருந்து உங்களுக்கு பணம் வருது, அல்லது எங்க உள்நாட்டு பிரச்சனைக்கு வெளிநாட்டுக்காரங்க கருத்து சொல்லக்கூடாதுன்னு சச்சின் டெண்டுல்கரை வச்சு பேச வச்சாங்க. கங்கனா ரணாவத்துகளை வச்சு பேச வச்சாங்க. இவங்கெல்லாம் பாருங்க, மக்கள் பிரச்சனைக்கு என்னைக்கு பேசியிருக்க மாட்டாங்க, அந்த சச்சின் டெண்டுல்கர், கங்கனா ரணாவத்லாம். ஆனா மக்கள் போராடும் போது, அவர்களை விமர்சிக்கும் போது மட்டும் வேகமா முதல் ஆட்களா வந்து நிப்பாங்க. அதனால் இவர்களை வந்து குண்டாசுங்கிறது, நக்சல் பாரிங்கிறது, மாவோயிஸ்டுகள்ங்கிறது, இல்லாட்டி காங்கிரஸ் தூண்டி விடுது, இந்த மாதிரிலாம் பேசுவதை விட்டுட்டு அந்த குழந்தைங்க என்ன சொல்லுதுன்னு அவங்களோட உட்காந்து நீங்க பேசுங்க. வரேன். திரு